காஷ்மீரில் மாற்றம் ஏற்படுத்தவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் இதுவே உகந்த தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கிறது. காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரில் சனிக்கிழமையன்று நடந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய மோடி, காஷ்மீரிடம் தனக்கு தனிப்பட்ட பாசம் உள்ளதாகவும் இம்மாநிலத்தில் மாற்றம் ஏற்படுத்தவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தவும் இதுவே உகந்த தருணம் என்று கூறினார். 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சி நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய மோடி, இம்மாநிலத்தில் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேறு குடும்பங்கள் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். காஷ்மீரில் பெரும் ஊழல்கள் நிறைந்திருப்பதாகவும் ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் கூறிய மோடி, இங்கு குடிநீர் பிரச்சினைக்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பினார். குஜராத் மாநிலத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள கட்ச் மாவட்டம் இப்போது கண்டுள்ள முன்னேற்றத்துக்கு முதல்வராக தனது பணியை சுட்டிக்காட்டிய மோடி, ஒரு காலத்தில் இங்கு பணியமர்த்தப்பட்டால் அது தண்டனையாக கருதப்பட்ட காலம் மாறி அங்கு விரும்பி பணிமாற்றம் கேட்கும் காலம் வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். கட்ச் மாறியுள்ள போது காஷ்மீரில் ஏன் மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்று கேள்வி எழுப்பிய மோடி, அதற்கான வாய்ப்பை தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காஷ்மீரில் சினிமா படப்பிடிப்புகள் நடத்தும் நிலை மீண்டும் திரும்பச் செய்வதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் தனது முக்கிய நோக்கங்கள் என்றும் மோடி கூறினார்.